என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதாவது ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, இந்த ஆர்பிட்ரேஷன் நோட்டு வந்து வண்டிஸ் வந்தது சார், நான் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு வரும், அதே மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கினவங்களுக்கு வரும். இவங்க 2 பேருக்கும் வரலாம், இதர லோன்கள் வாங்கினவங்க எல்லாருக்குமே வரலாம். ஆர்பிட்ரேஷன் ஒரு பொதுவான சட்டம் 1996ஆம் ஆண்டு ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம். ஏற்கனவே அமலில் அந்த சட்டம் தான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் 1996. இது பிரகாரம் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் அனுப்புகிறாங்க. நிறைய பேருக்கு ஆர்பிட்ரேஷன் என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் பின்னாடி ஆர்பிட்ரேஷன் என்னன்னு பின்னாடி போய் பார்த்துக்குங்க. இப்போ ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் A to Z நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய வந்து யூடியூபர் சொல்லியிருக்காங்க, ஆனால் A to Z வந்து ஒரு செக்ஷனை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதில் உள்ள வந்து என்ன ஏதாவது புரியுற மாதிரி சொன்னால் தானே மற்றவங்களுக்கு புரியும். நான் வந்து என் சேனலை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணும், தமிழில் எளிதாக புரியணுன்றது. ஆர்பிட்ரேஷன்றது ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து சொல்கிற தீர்ப்பு மாதிரி தான். உங்களுக்கே தெரியும், நாட்டாம படத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அந்த பஞ்சாயத்து கொடுக்குற தீர்ப்பு வந்து எல்லாத்தையும் மதிக்கப்படும். அதை விட முன்னாடி வந்து சின்ன கவுண்டர் படத்தையும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஜட்ஜே வருவார், மாட்டு வண்டியில் வருவார், வந்துட்டு இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு போவார். அப்படி போகும்போதோ இந்த மாதிரி வந்து இந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தம் அப்படின்றவர் அந்த புகழ்பெற்ற நடிகர் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீர்ப்பை எல்லாரும் மதிப்பாங்க. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பிரைமா பேசி எவிடன்ஸில் மேட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அது ஒரு தீர்ப்பு, அது எப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால அந்த ஊர் மதிப்பு ஏற்றுக்குதோ, அதே போல் வந்து இது கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் வந்து ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு இசைவு தீர்ப்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சோல் ஆர்பிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டுன்றது இசைவு தீர்ப்பு அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செக்ஷன்கள் இருக்குது, நிறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு ஏதாவது தேவையானது ஒரு 3-4 செக்ஷன் மட்டும் தான் தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஈபிகோன்னு நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம். இந்த ஈபிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா 511 செக்ஷன் இருந்தது. ஆனால் அதில் நம்ம நடைமுறைக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு 20-25 தான் இருக்கும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் ஈபிகோ அப்படி சட்டத்தை பின்பற்றினாலும் கூட தினசரி வரக்கூடிய வழக்குகள் ஒரு 20-25 செக்ஷனுக்குள்ளேயே அடங்கிடும். அப்போ பாக்கி இருக்க செக்ஷன்லாம் வேஸ்ட்டானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குற்றத்தை பற்றி சொல்லுது. அந்த குற்றங்கள்லாம் இப்போ நடக்கிறது இல்லை. அதனால் அது மாதிரி இருக்கிறதுனால அதே போல் தான் ஆர்பிட்ரேஷன் சட்டம். இது என்ன முக்கியம்னாக்கா, இதில் சில வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு லோனை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த லோனில் யாராவது ஒருத்தர் டிஃபால்ட் பண்ணாலோ, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பணம் கொடுக்காம இழுக்கடிச்சாலோ, இல்லை பணம் கொடுக்குறவரு வந்து தவறான முறையில் பணம் கொடுத்தாலோ, உங்களுக்குள்ளே எழக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் எழக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்பிட்டர், ஒரு இசைவு தீர்ப்பாளர் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டில் சைன் போட்டிருப்பீங்க. இந்த அக்ரிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் லோன் வாங்கும்போது சைன் பண்ணுவீங்க. இது கிரெடிட் கார்டுக்கும் சரி, பர்சனல் லோனுக்கும் சரி, இதில் எல்லா லோன்களுக்குமே அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு சைனிங் வேணும். இந்த சைனுக்கு எப்படி அத்தாரிட்டி வருதுன்னா, நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணும்போது ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடாக வந்து இந்த பின் நம்பர்லாம் வரும், அந்த ஓடிபிலாம் வரும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் செல்லில் தான் பண்ண முடியும், வேறு யாருக்கும் பண்ண முடியாது. ஆதார்னா ஆதாரோட லிங்க் ஆகிற நம்பருக்கு தான் வரும். இப்படி ஆத்தென்டிகேட்டடாக வர்றதுனால அதை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்றத வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டில் நிரூபணம் பண்ண முடியும். அதனால் இந்த ஆத்தென்டிகேட்டடாக நீங்கள் பண்ண அந்த ஆர்குமெண்ட்ஸு, அந்த அந்த டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே அதில் இருக்கும். அதில் அக்ரிமெண்ட்டில் எல்லாமே போட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதை கொண்டு வந்துட்டு இது ஆர்பிட்ரேஷன் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னன்னாக்கா, நீங்கள் லோனை டிஃபால்ட் பண்ணியிருக்கணும், அதாவது கட்டாமல் விட்டுருக்கணும். அதனால் இந்த ஆர்பிட்ரேஷன் வருது. இப்போ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் நிறைய பேருக்கு விவரம் தெரியாதனால அது கேர் பண்ண மாட்டாங்க. வழக்கம் போல் வங்கியிலேருந்து வர நோட்டீஸ் தானே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் வந்து இப்போ கடைப்பிடிக்கிற நிலமை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகணும்லாம் கிடையாது. 10,000 இருந்தாலும் ஆர்பிட்ரேஷன் தான், 10 லட்ச ரூபா இருந்தாலும் ஆர்பிட்ரேஷன் தான் போயிடுறாங்க. பட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்னா இல்லை. அதை எதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றது நான் முன்னாடி நிறைய சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பகுதி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிட்ரேஷனில் அனுப்பக்கூடிய அந்த ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் தான். ஒரு 3 நோட்டீஸ் வரும் நம்மளுக்கு. அதாவது ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம், இந்த புலி வருதுன்னு அந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் கடைசியில் வந்து இனிஷியேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரும், இல்லைனா இன்வோக்கிங் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வரும். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஆர்பிட்ரேஷன் துவங்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்னு ஒன்று வரும், அப்படி இல்லைனா ப்ரீ லிட்டிகேஷன் நோட்டீஸ்னு வரும். நிறைய பேர் யூடியூபர்ஸ் குழப்பிடுவாங்க. அதை ஒன்றுமே இல்லை. ப்ரீ லிட்டிகேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தீர்த்துக்குங்கன்றது. ப்ரீ ஆர்பிட்ரேஷன்னா ஆர்பிட்ரேஷன் வருது அதுக்கு முன்னாடியே தீர்த்துக்குங்க அப்படின்னு தான். எல்லாத்துக்கும் தேவை கடைசியில் பணம் தான். கடைசியில் கீழே நம்பர் போட்டிருப்பான், இந்த பிரான்ச் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்க, இது முடிச்சிடலாம், இங்கேயே முடிச்சு ஒரு ஸ்டெப்பு போயிடுவான். கடைசியில் எதுக்குமே இப்போ வந்து இந்த பணம் வாங்கினவங்க வரலைன்னா தான் ஆர்பிட்ரேஷன் இனிஷியேஷன் பண்ணுவாங்க. அது கூட உடனே அடிச்சிட முடியாது. இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்பிட்ரேஷன் வந்து இனிஷியேட் பண்ணினா செக்ஷன் 17 நோட்டீஸ் அனுப்பணும். இந்த நோட்டீஸ் அனுப்பிட்டு அவள் என்ன பண்ணணும்னாக்கா அடுத்தது ஃபிக்ஸேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஒன்று இருக்குது. அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன போட்டிருப்போம்னா, நாங்கள் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆர்பிட்ரேஷன் போனாலும் சரி, சில பேருக்கு தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ஆர்பிட்டரோட பேர் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னு. அது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னு நம்மளால் படித்து பார்க்குற விருப்பம் இல்லாத அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறதுனால அது கண்டுக்க மாட்டார். அதனால் அவங்க என்ன அவங்களே திருப்பி பேங்க்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். 100% அப்படி தான், பேங்க் தான் ஃபிக்ஸ் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அதாவது நாமளே போய் ஆர்பிட்ரேஷன் எடுக்கலான்னு. அது யாருமே பண்ணது கிடையாது.
ஏன்னா அப்படி போகிற ஆர்பிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் போகும். பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்து முழுகிறோம் பார்த்தீங்களா, இல்லை பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகள் வந்து வெடிச்சு சதுரம் அந்த மாதிரி இருக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் அந்த கம்பெனியோட முதலாளிக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பேரத்தில் பங்கெடுக்கிற ஆர்பிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் வேணால் வருவாங்க. ஆனால் இங்கே வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிற பேங்க் பற்றது அதுதான் முதல்ல போகும். ஸோ அதில் ஆர்பிட்டர் யாரும் செலக்ட் பண்ண போகிறதும் இல்லை. நீங்கள் யாராவது ஆர்பிட்டரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் டிஃபால்ட் ஆனவங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அதில் ஒரு கிளாஸும் போட்டிருக்கும். சப்போஸ் நீங்கள் கட்டலைனாக்கா ஆர்பிட்ரேஷன் நீங்கள் கூட போகலாம். அதாவது நாமளே வந்து ஆர்பிட்ரேஷன் லிங்க் கொடுத்து எடுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆர்பிட்ரேஷன் லிங்க் நாமளே கூட சென்ட் பண்ணலாம். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது 28 நாளுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த சம்மன் கான்டாக்டர்ஸ் அப்படி போட்டிருக்கோம் இல்லையா, கஸ்டமர் கேர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் பழசு தான் இருக்கும். சில சமயம் மாறினா அவங்க வந்து உடனே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அது ஆர்பிஐ ரூல்ஸ். அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம வந்து லிங்க் கொடுத்து நம்ம கூட ஆர்பிட்ரேஷன் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் யாரும் முன் வர மாட்டாங்க. ஒரு பர்சனல் லோன் வாங்கினவர் அவரே வாலண்டியராக போயிட்டு ஆர்பிட்ரேஷன் எடுத்து முடிச்சுக்கணும்னு கண்டிப்பாக சொல்ல போகிறது இல்லை. இருக்கிற வரைக்கும் பணம் கட்டுவார், இல்லை அதுக்கு பணம் கட்ட மாட்டார். அவ்வளோதான். ஒன்று கட்டினாக்கா அவர் வந்து கிளைண்ட்டு கஸ்டமரு, அப்படி இல்லை கஸ்டமர் இல்லைன்னா டிஃபால்ட்ரு, க்ரானிக் டிஃபால்ட்ரு. இதுதான் பேங்க்கோட சார்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர். அப்படி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இந்த ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது வருது பார்த்தீங்களா, இந்த ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியும் ஆர்பிட்டருக்கு நல்லா தெரியும். அவர் கொடுத்துருக்க ஜூம் மீட்டிங்கில் யாரும் வரப்போகிறதும் கிடையாது. யாராவது ஒரு சைடு ஆர்பிட்டர் ரொம்ப ரேர் தான். ஒரு 100 கேஸ் அவர்கிட்ட வந்துச்சுன்னா அதில் மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் அப்பியர் ஆவாங்க. அது கூட என்னன்னு தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் வந்து அந்த லிங்க்கில் வருவாங்க, இல்லைனா ஒரு மெயில் போடுவாங்க. மெயில் போட்டால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ கடன் வாங்கின ஒரு தரப்புலேருந்து எந்த ஒரு பொருளை உனக்கு அமிச்சாலும் சரி, அது வந்து மின்னணுவியில் அமிச்சாலும் சரி, இமெயில் அமிச்சாலும் சரி, போஸ்ட் அமிச்சாலும் சரி, அதை ஏற்றுக்கணும். ஆனால் வராதே, நம்ம அதில் ரிப்ளை கொடுக்குறது இல்லையே, ஒரு அட்வொகேட்டை வச்சு இது பார்க்குறது இல்லையே. ஆர்பிட்ரேஷன் நாம் எடுக்கலாம்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய சில பேர் யூடியூபர் சொல்கிறாங்க நாமளும் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. சார் எடுக்கலாம் சார், ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் இருக்குது சார். அதாவது ஒரு லோனை வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் லோனை நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களால் ஒரு மாதம் கட்ட முடியும். நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க என்ன இன்விடேஷன் அனுப்புறது, அட்வொகேட் நீங்கள் அனுப்பலாமா இன்விடேஷன்? நீங்களே இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன், இன்விடேஷன் அப்படி தான் போடணும். அப்படி தான் சட்டத்தில் சொல்லியிருக்கு. இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன் நீங்கள் பேங்க் அனுப்பலாம் நோட்டீஸ். இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட்டில் வாங்கியிருக்கோம், இந்த அக்ரிமெண்ட் உனக்கு எனக்கு ஒத்து வரல, நீ கொடுக்குற வட்டி வந்து கந்து வட்டியாக இருக்குது, இந்த வட்டி எங்களுக்கு சரிப்பட்டு வரல, உடனடியாக லோனை க்ளோஸ் பண்ணி நான் முடிக்கிறேன், அதான் வந்து நான் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நோட்டீஸ் நீங்கள் அனுப்பலாம். ஆனால் அது நம்ம ஆளுங்க செய்ய போகிறது கிடையாது. ஒன்ஸ் டிஃபால்ட் ஆகிட்டு அப்படியே விட்டுறது. ஏன்னா அந்த வங்கி எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போகிற அளவுக்கோ அந்த கடனை எம்மிக்குவெல்லாம் முடிக்கணும் நமக்கு ஆள் வந்து முயற்சி பண்ணுறது இல்லாதனால தான் அட்வொகேட்டாக விரும்பி ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறது வந்து இந்த பேங்க் ஃபீல்டில், அதுவும் பர்சனல் லோன் வாங்குற இதில் நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் பெரிய பெரிய கம்பெனிகள், ஏர்கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி என்ஜின்ஸ், இது மாதிரி வெளிநாட்டில் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்ரேஷன் வந்து வந்து அவங்களாவே வந்து முன் வந்து எடுக்கலாம். இல்லைன்னா எதிர்பார்ட்டி வாதி பிரதிவாதி 2 பேருக்குமே இருக்கக்கூடிய உரிமையை வந்து இந்த ஆர்பிட் சட்டம் கொடுத்துருக்கு. அதான் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குமே வரலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரி மெஷர்னு ஒன்று இருக்குது, செக்ஷன் 9 வந்து கொடுக்குறது. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, அதாவது ஆர்பிட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, எந்த நேரத்தில் அந்த சொத்தை வித்துற போகிறாரு, அதனால் அந்த பொருளெல்லாம் பந்தோபஸ்து பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரி மாற்று இடைக்கால உத்தரவு ஒன்று போடுவாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக சொல்கிறது தான் டிவி, சேரு, மிக்சி, வாஷிங் மிஷினு, டிவி, வால் கிளாக்கு, ரோட்டில் இருக்க நம்ம பொருட்கள், வாசலில் விட்டுருக்க செருப்பு உட்பட எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஸ்கிப்பாகி போயிட்டு இருப்பார் அவர், இல்லைன்னா அந்த இடத்துல அந்த விதமான பொருள் இருக்காது, அவங்க லோனுக்கு உண்டான பொருள் எதுவுமே இருக்காது. அதனால் இருந்தாலும் கூட இவங்க அது பறிமுதல் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பொருளை பறிமுதல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், ஒரு தனி மனித உரிமையை பாதிக்கிற விஷயம். அதே மாதிரிலாம் அடிப்படை தேவையான பொருட்களை எடுக்கிறது சட்டப்படி தவறு. அப்படி இருக்கும்போது அது பண்ண முடியாது. இது வந்து பேரளவில் இது கூட இருக்கும் சட்டம். ஆனால் அது வந்து ஆர்பிட்ரேஷன் போட்டு அவார்டு போயிட்டு வரதெல்லாம் வந்து வங்கி பண்ணுறதில்ல. கூடுமான வரைக்கும் ஆர்பிட்ரேஷன் வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி வாங்குறது இது ரொம்ப நடக்குது. பேங்க்காரங்களா அவார்டு வந்து மிரட்டுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனல் ஆர்டருங்க. ஃபைனல் ஆர்டர் செக்ஷன் 17 கொடுத்து க்ளீனாக கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு 9 லட்சம் வாங்கியிருந்தாங்க, அவன் தலையில் 18 லட்சம் கட்டணும், ஒரு அவார்டு கொடுத்துருவாங்க. யாராவது கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று, சொத்து இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சொத்துக்கு தான் முன்னாடி ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரப்போதே நீங்கள் வழக்கறிஞரை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஏன்னா சொத்துக்கு தான் அவன் மெயினாக வந்து குறி வைப்பான். உங்களை குறி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்மளை நம்ம பணிமுதல் பண்ண முடியாது. இபி கோர்ட்டு கொண்டு போகலாம், ஓஎஸ் போடலாம், இபி கோர்ட்டு கொண்டு போகலாம், அப்பீல் இருக்கே. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் துரத்திட்டு வந்து ஒரு 10,000 லோனுக்கு வந்து பேங்கார வாங்க முடியுமா? குறிப்பிட்ட அளவு தான் துரத்துவான். அதுக்கு மேலே நம்ம ஓட ஆரம்பிச்சுன்னா துரத்தத்தை விட்டு நின்று திரும்பி போயிடுவோம். இதான் நடக்கும். அதனால் A to Z ஆர்பிட்ரேஷன் க்ளீனாக சொல்லிட்டாங்க. செக்ஷன் 17, செக்ஷன் 9 இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் தான். அப்புறம் செக்ஷன் 62 இருக்குது, அதில் பாதிப்பு கிடையாது. அது ஒரு கான்சலேஷன் சொல்லுவாங்க. கான்சலேஷன் நோட்டீஸ் வரும் உங்களுக்கு செக்ஷன் 62ல். பட் அதுக்கு அப்பீர் ஆனாலும் ஆகலனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு ரிப்ளை கொடுத்துறது பெஸ்ட்டு. கட்ட முடியலன்னா ரிப்ளை ரைட்டராக கொடுக்கலாம். அதில் எங்களுக்கு பணமே இல்லைங்க, சுத்தமாக கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 62 நோட்டீஸுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஆர்பிட்ரேஷனுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சு டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சார் எங்களுக்கு பொழப்புக்கு வரதா இல்லை சார், நம்ம சிவில் ஒரு டிசோபீடியன்ஸு அப்படின்றது அந்த வார்த்தை வரக்கூடாது. புரியுதுங்களா? அவார்டே கொடுத்தா கூட எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்கள்கிட்ட பொருளோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். அப்படி இருக்கும்போது ஆர்பிட்ரேஷன் பண்ணினா, ஆனால் ஆர்பிட்ரேஷன் முறையாக எடுக்கணும். முறையாக எடுக்க தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர்கிட்ட அது கொடுத்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் முறையாக எடுப்பாங்க. பெரிய பாதிப்பு இல்லைனாலும் கூட சொத்துக்களுக்கு பாதிப்பு உண்டு. அதே போல் சில ரெப்யூட்டட் கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு பாதிப்பு உண்டு.
அதே போல் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தை குட்டி இவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டு. அது சில விஷயங்கள் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. A to Z ஆர்பிட்ரேஷன் பற்றி சொல்லுங்கள் சார், அதுவும் சீக்கிரமாக சொல்லணும் சார், நீங்கள் வளவலன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, 6 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னாரு. ஆனால் அங்கே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லது, நன்றி, வணக்கம்.